பிஸ்னஸ் என்னன்னே தெரியாதுன்னா நீங்கள் கேம்பிளிங் தான் சொல்லுவீங்க, வேற என்ன சொல்ல போகிறீங்க? உலகத்தில் என்ன ஒரு பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த பிஸ்னஸுக்கு ஒரு மேஜிக்கல் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா பைலோ செல்லைட். இந்த ஒரு கான்செப்ட் வந்து தான் சொல்லுவாங்க. அதாவது கம்மியான விலையில் வாங்கு, அதிகமான விலையில் விற்றுரு அப்படின்ட்டு. இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி நோ. எல்லா பிஸ்னஸுமே ஒரு இடத்துல நீங்கள் கம்மியாக வாங்கியிருப்பீங்க, ஒரு இடத்துல அதிகமாக விற்றுருப்பீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுமே அந்த மாதிரி தான். ஒரு ஸ்டாக்கை வந்து கம்மியான விலையில் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி அதில் விற்பாங்க. கம்மியான விலைக்கு செஞ்சு அதிகமான விலைக்கு விற்பாங்க, அது மார்ஜின் வச்சு விற்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியே வாங்குவாங்க, ஒரு கம்பெனியே வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஒரு கம்மியான விலையில் கம்பெனியை அக்வயர் பண்ணி அந்த கம்பெனியை வந்து ஒரு ஹையர் ப்ரைஸுக்கு விற்பாங்க. ஸோ இதுதான் கோர் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டோட பிஸ்னஸ் மாடல். உடனே எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேம்பிளிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. இந்த பிஸ்னஸ் என்னன்னே தெரியாதுன்னா நீங்கள் கேம்பிளிங் தான் சொல்லுவீங்க, வேற என்ன சொல்ல போகிறீங்க?